வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மிருதன் படத்தோட பார்ட் 2 கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மிருதன் படம் வந்து 2016 வந்துச்சு. ஜெயம் ரவி நடிப்புலையும் லக்ஷ்மி நடிப்புலையும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் புதுசாக ஜாம்பிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம். இந்த படத்தில் தான் நம்ம ஊர் சைடில் ஜாம்பி அட்டாக்ஸ் நடந்தால் எப்படி இருக்கிற மாதிரி கதை எழுதியிருந்தாங்க. அந்த டைம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு விட்டு முடிச்சிருந்தாங்க. இந்த செகண்ட் படத்தோட கதையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது மிருதன் பார்ட் 1 கடைசியில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ஹீரோ ஜெயம் ரவியை வந்து ஹீரோயின் லக்ஷ்மி மேனன் சுடுற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தோட எண்டில் வந்து ஆம்புலன்ஸ் மேலே வந்து நம்ம ஜெயம் ரவி இருக்கிற மாதிரியும் இருட்டில் அந்த வானத்தை பார்த்து கத்துற மாதிரியும் சென்னைக்கு போகிற மாதிரி அந்த காட்டி முடிச்சிருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, லக்ஷ்மி மேனன் வந்து கரெக்டாக அந்த ஜெயம் ரவியை ஒழுங்காக ஷூட் பண்ணவே இல்லை. அப்புறம் நம்ம ஜெயம் ரவியோட பர்ஸ்ல அந்த போட்டோவை எடுத்து பார்க்கும்போது நம்ம பார்ட் 1ல வந்து அவங்க தங்கச்சி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பர்ஸ்ல போட்டோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பர்ஸ்ல அந்த போட்டோ எடுத்து பார்த்தா தான் தெரியுது லட்சுமி மேனன் தான் அந்த பொண்ணுன்னு. அதை நினைச்சு வந்து லட்சுமி மேனன் நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு ஜெயம் ரவி எந்திரிச்சு உடனே டக்குன்னு ஹீரோயினை பார்த்து கடிக்க வருவான். ஆனா ஹீரோயினை பார்த்து நின்றுவான். ஆனா கண்ணு வந்து வெள்ளையா தான் இருக்குது. அப்பதான் தெரியுது கார்த்தி வந்து கண்ட்ரோல்ல இருக்கான். அவனோட மனதைரியம் அதிகமா இருக்கிறதுனால தான் கார்த்தியால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஆனா ஓடி வந்து அடிச்சு செவுத்துல வந்து மோதி கையால குத்துன்னு குத்துவான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜாம்பி வைரஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு நினைப்பான். அப்பதான் ரேணு பார்த்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ உள்ள இருக்கிற ஓடி வந்து காளியும், அதாவது காளிங்கிறது வந்து பார்ட் 1 படத்துல கார்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். அவன் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள். அவன் கூட இருந்த டாக்டரும் அவன் ஓடி வராங்க. அப்படி வரும்போது லக்ஷ்மி வந்து ஸ்டாப் அப்படின்னு கத்துவா. இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி மெதுவா கண்ட்ரோல் பண்ணிட்டே நடந்து வருவான். வந்துட்டு திடீர்னு மெதுவா ஒரு பக்கத்துல இருக்கிற ரூம்குள்ள அவனே ஓடி போய் வேகமா மோதி விழுந்துருவான். அப்பதான் ரேணுக்கு புரியும் அந்த ரூம்குள்ள வச்சு அவனை பூட்ட சொல்றா அப்படின்னு சொல்றான். அப்படிங்கிற இவங்களும் ரூம்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்து வித்யாவும் அண்ணன் ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்புறம் தாங்க பாப்பீங்க பார்ட் 1 படத்தோட கிளைமேக்ஸ்ல அது என்ன நடக்கும்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஆம்புலன்ஸை எடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் போய் அந்த ஆம்புலன்ஸை எடுத்து ஜோம்பிஸ் கிட்ட தப்பிச்சு ஒரு வழியா அந்த பைபாஸ் ரோடுக்கு போவாங்க. அப்பதான் கதவை உடைச்சிட்டு வந்து கார்த்திக் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வேன் மேல ஏறி கத்துற மாதிரி பார்ட் 1 கதையை முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிக்கு சென்னைக்குள்ள என்டர் ஆகுறாங்க. நான் அப்பதான் வந்து வித்தியாசமா உணர்றாங்க. ஊரை பார்த்தா சென்னை இந்த அளவுக்கு அமைதியா இருக்காதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போகும்போது தான் தெரியுது நிறைய கார்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. ஊரை பார்த்தாலே ஒரே போர்க்களமால தெரியுது. இப்பதான் உங்களுக்கு ஒன்று புரிய வருது, இந்த வைரஸ் வந்து ஊட்டியில மட்டுமே பரவல, சென்னை வரைக்குமே ரொம்பவே வேகமா பரவி இருக்குன்னு அவங்களுக்கு ஒண்ணு புரியுது. இந்த வைரஸ் வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. சென்னை வரைக்கும் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் பரவி இருக்கும். நியர்பை ஸ்டேட்டான கேரளா, ஆந்திராலையும் எஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இந்த மினிஸ்டர் குருமூர்த்தி போலீஸ் எல்லாம் பாக்குறாரு. அந்த போலீஸ் வந்து ஐயா வாங்க ஐயா, எங்கேயா இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவரு கேக்குறாரு, என்ன இங்கேயும் இப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் தெரிய வருது கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. கொஞ்சம் மாவட்டங்களை மட்டும் தமிழ்நாடுல இன்னுமே கொஞ்சம் பரவாம இருக்கு. பட் கேரளால வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால உலகமே அழிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஜெயம் ரவி தங்கச்சியை கூட்டு இவளோட பிளட்ல இருக்கிற அந்த பிளேட்ஸை வச்சு ஆன்டிபயோட்டிக்கா டாக்டர் எப்படியாவது வந்து கண்டுபிடிங்க, இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸும் எப்படி இவ்வளவு பேருக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் ஆபீசருக்கு தகவல் வருது, என்னன்னா இந்த நோயை பரவாம இருக்க எல்லா மக்களையும் அவங்க வீட்டுல இருந்து உடனே காலி பண்ணி அதுவும் கடல் பக்கத்துல இருக்கிற மாதிரி போக சொல்றாங்க. போலீஸ்காரங்க எல்லாமே எல்லாத்தையும் மக்களையும் செக் பண்ணி அங்க அனுப்பிட்டு இருக்காங்க. வேற டிஸ்ட்ரிக்ட் இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே பூட்டி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம எப்படி அந்த கோவிட் லாக்டவுன்ல வீட்லயே இருந்தோம் அதே மாதிரி வெளியே வரக்கூடாது, வீட்லயே இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் அந்த போலீஸ்காரங்க போட்டு வச்சிருக்கிற கேம்புக்கு வந்து மினிஸ்டரும் அவரோட பொண்ணும் வராங்க. அப்ப அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த போலீஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு காட்டு பக்கம் போறாங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆம்புலன்ஸ் பின்னாடி வந்த கார்த்திக் எங்கன்னு ரேணு வந்து யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவரோட போனை வந்து எடுத்து ஆல்ரெடி லைவ் லொகேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்பான். அதை செக் பண்ணும்போது தான் தெரியுது சென்னைக்கு வெளியவே ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி இருக்கான்னு இவளுக்கு புரிய வருது. இதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரர் வந்து சொல்றாரு, ஜாம்பிஸ் எல்லாமே வெயில பார்த்தா ரொம்பவே பயப்படுறாங்க, வெயில் பக்கத்திலே கால் வைக்க மாட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு வந்து போலீஸ்காரர் சொல்றாரு. ஊட்டியில வந்து குளிர் வந்து அதிகமா இருந்ததால வெயில் தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இல்ல, பகல் வந்து அந்த அளவுக்கு வெயிலும் வராது. ஸோ வந்து சென்னை வந்து ரொம்பவே சூடு, அங்கெல்லாம் வந்து மெதுவா பரவுச்சு. ஸோ வந்து ஊட்டியில வந்து வெயிலே இல்லாதனால தான் அதிகமா பரவுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த போலீஸ்காரர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரேணுக்கு புரிய வருது, அந்த ஜாம்பிஸ்க்கு வந்து தண்ணியும் பிடிக்கல வெயிலும் பிடிக்கல அப்படிங்கிறது. அதனால தெரிஞ்சு கார்த்திக் வந்து அங்கேயே கீழே விழுந்திருக்கணும், இல்ல எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அவளை நினைச்சு ரொம்பவே கவலையாவும் இருக்கா ரேணு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கிட்ட ஹீரோயின்
என்ன கேட்குறான்னா, எனக்கு வந்து எப்படியாவது சென்னை சென்டர் கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அங்கே இருக்கிற லேபோட ஃபெசிலிட்டிஸை வச்சு, அதாவது கெமிக்கல் மெடிசனை வச்சு என்னால் நிறைய ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்க முடியும், ரெடி பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்புறம் தான் போலீஸோட உதவியோட 2 ஜீப்ல அந்த பிரவீன், அப்புறம் அந்த டாக்டர், அடுத்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் காளி, அப்புறம் வித்யா, இவங்க எல்லாருமே கார்ல மெட்ராஸ் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போலீஸ்க்கு அந்த சைட்ல எப்படி ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரியல. ஏன்னா அந்த ஏரியாவை சுத்தி செக் பண்ணிட்டு இருந்த போலீஸ் யாருமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அவங்கள கான்டாக்ட் பண்ணவும் முடியல. பதட்டத்தோட ரிஸ்க் எடுத்து தான் போறாங்க. நார்மலா அங்க போனா 30 நிமிஷத்துலயே ரீச் ஆயிடலாம். பட் இப்போ ஜாம்பிஸ் அட்டாக் இருக்கிறனால ஒரு ஷார்ட்கட் ரோட வச்சு போறாங்க. ஒரு கார்ல வந்து அந்த காளி, வித்யா, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் 3 பேர் இருக்காங்க. செகண்ட் கார்ல வந்து அந்த மாப்பிள்ள டாக்டர், இன்னொரு போலீஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வனங்கர ஏரியா பக்கத்துல போகும்போது அவங்க வர்ற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா நிழல் இருக்கிற எல்லா இடத்துலயும் மனுஷங்க நிக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷங்க எல்லாமே வந்து ஜாம்பிஸா இருக்காங்க. ஆனா எல்லா ஜாம்பிஸ் ஏதோ ஒன்று தின்னுட்டு தரைய பார்த்துக்கிட்டே நிக்குது. இவங்க வந்து சத்தமே இல்லாம மெதுவா கிராஸ் பண்றாங்க. யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா அது வெயில பார்த்து அமைதியா ஒரு மாதிரி நிக்குது அப்படின்னு அப்பதான் எல்லாத்துக்கும் புரியுது. அந்த நேரத்துல அந்த ஜாம்பிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப வந்து அந்த கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த வித்யா வந்து காளியை பார்த்து கேட்கிறா, அண்ணனை வந்து எப்படியாவது காப்பாத்திடலாமா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு வந்து சீக்கிரம் காப்பாத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காளி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவங்க மெதுவா மதுரவாயில் பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் கிட்ட போறாங்க. அங்க ஒரு வித்தியாசமா இருக்கு. அந்த ஜாம்பிஸ் எல்லாமே பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்கு. 2 கார் போகும்போது பார்த்துக்கிட்டே இருந்த ஜாம்பிஸ் வந்து கும்பலா 2 கார்லயும் ஏறி மேல குதிக்குது. ஒவ்வொரு கார் மேலயும் 50 ஜாம்பிஸ் இருக்கு. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணாடியும் எதுவுமே தெரியல. அப்படியே வந்து காரை வந்து வேகமா ஓட்டிட்டு போறாங்க. நேரா அங்க இருக்கிற பில்லர் மேல மோதி 2 காருமே நிக்குது. ரெண்டாவது வந்த கார் வந்து முதல் கார் மேல ஏறி கவுந்து கீழே விழுந்துருது. திடீரா அப்படியே வந்து பிளாக் அவுட் ஆகுது. டக்குன்னு பாத்தீங்கன்னா வேகமா மூச்சு விடுற சவுண்ட் கேக்குது. அப்ப கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா கார்த்திக் வந்து வேகமா ஓடி வரான். அதாவது நம்ம ஹீரோ ஜெயம் ரவி ஓடி வரான். ஓடுறான் நிக்காம ஓடிட்டே இருக்கான். இருள் வந்து அப்படியே சூழ ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து அவன் சுயநலமா இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதனால எவ்வளவு வேகமா அவனோட உடம்பு மூச்சு வாங்காமலே ரொம்ப வேகமா ஓடுறான். அப்பதான் உடம்புல உணர முடியுது. பிளட் வந்து ரொம்பவே வேகமா ஓடுறதுனால அவன் கை கால் எல்லாமே அப்படியே வீங்க ஆரம்பிக்குது. வானத்தை பார்த்து கத்திட்டு வேகமா ஓடுறான்.